வணக்கம். இது உங்கள் தமிழன் சேனல். இன்றைய சிந்தனை தொடர்ல நம்ம பார்க்கக்கூடியது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அதாவது மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்? ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னன்னா, சார் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஒன்று தானே சார், ஒரு பொருளை தானே சார் விற்க போறோம், அதுல என்ன சார் மார்க்கெட்டிங், என்ன சார் சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கு, சிலருக்கு கேள்விகள் இருக்கு. இல்ல, என்டையர்லி டிஃபரண்ட். தட்ஸ் சேல்ஸுங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் மார்க்கெட்டிங் இருக்கு. ஆனால் சேல்ஸ் ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு முக்கியமான அது சேல்ஸ் இருந்தால் தான் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும். எல்லா நிறுவனமும் சேல்ஸுங்கிறத ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் அந்த நிறுவனம் க்ரோத் ஆகும். அப்போ அந்த சேல்ஸை கொண்டு வர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஏன்னா மார்க்கெட்டிங் இருந்தால் தான் நம்ம என்ன பொருள் வச்சுருக்கோமோ அந்த பொருளை மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். அப்போ அந்த மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுறது, ஒரு பொருள் நம்மளோட ஒரு பிராண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கேட்குறாரு, ஏதோ ஒரு பிராண்டு பேரை சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாரு. அந்த பிராண்டு உங்கள்கிட்ட இருந்து அதை நீங்கள் அப்படியே எடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சேல்ஸ். நீங்கள் யூஆர் ஏ சேல்ஸ் பர்சன். இப்போ அந்த பிராண்டு உங்கள்கிட்ட இல்லை, அந்த கஸ்டமர் கேட்கக்கூடிய பிராண்டு உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட வேற பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டை நீங்கள் அந்த கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸு, உங்களுடைய அப்ரோச்சஸ்ஸு, உங்களுடைய அந்த பிராண்டோட குவாலிட்டி, அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணி கவர் பண்ணுறீங்கல்ல, அதுதான் தட் இஸ் எ மார்க்கெட்டிங். ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை கேட்டு நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் ஏ சேல்ஸ் பர்சன். சேம் டைம் அந்த பொருளை பற்றி நீங்கள் எடுத்து அதனுடைய தன்மைகள், ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா யூ ஆர் ஏ மார்க்கெட்டிங் பர்சன்ஸ். ஸோ இதான் வித்தியாசம். இப்போ ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உள்ள ரெண்டும் ஒரே தான். ஒரு சைக்கிள் எப்படி 2 வீல் இருந்தால் அந்த சைக்கிள் ரன் ஆகுமோ அது போல தான் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைக்கிளாகவே எடுத்துக்கலாம். சைக்கிளுக்கு 2 வீலும் ரன் ஆனால் தான் சைக்கிள் மூவ் ஆகும். அதே போல தான் ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸ் போகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் நம்ம நல்லா பண்ணணும். இப்போ பேக் வீலுக்கு ஒரு பேக் வீலில் தான் செய்யணும், கனெக்ட் ஆகிடும், பேக் வீலோட தான் கனெக்ட் ஆகிடும். அப்போ அந்த பேக் வீலை நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ, அழுத்துறோமோ, அது அழுத்த தான் ஃப்ரண்ட் வீல் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிராண்ட் சேல்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய அந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டீ விற்கிறவங்க இருக்கும் மார்க்கெட்டிங். யார் என்ன ஒரு பொருள் வச்சுருக்காங்களோ அந்த பொருளை இந்த நிறைய நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம், ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம், நிறைய இடங்களில் கோயில்களில் பார்க்குறோம், பேரை சொல்லிகிட்டே கத்திகிட்டே வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு டீ வேணுமா, டீ வேணுமா, டீ 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 காஃபி, டீ காஃபின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் கத்திகிட்டே வருவாங்க. இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக ஒரு 50 பேர் போகிறாங்க. ஒரு டீ சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க டீ வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமான்னு அவன் கத்திக்கிட்டே வருவான். கத்திக்கிட்டு வந்தவொடனே அந்த 50 பேர் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் அந்த பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே வரான். காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு அவன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே வரான். அதில் சம் பெர்சன்ஸ் சார் எனக்கு ஒரு காஃபி கொடுங்க, ஒரு டீ கொடுங்கன்னு வாங்கி குடிக்கிறான். பார்த்தீங்களா? அந்த கஸ்டமர் இவன் பண்ணது முதல்ல இவன் அந்த பிராண்டை சொல்லிட்டே வந்தது மார்க்கெட்டிங். அந்த கஸ்டமர் அதை கேட்டு வாங்கி குடிக்கிறாரு. பார்த்தீங்களா? அது சேல்ஸ். அந்த கஸ்டமர் குடிச்சோடனே பக்கத்தில் உள்ளவங்க கேட்பாங்க, சார் காஃபி நல்லா இருக்கா, டீ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல. சொன்ன உடனே அந்த கஸ்டமர் பக்கத்தில் உள்ள இன்னொரு டீ வாங்கி குடிப்போம். பார்த்தீங்களா? அது பேர் அந்த கஸ்டமர் அந்த நம்ம பிராண்டுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது. நீங்கள் முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அதில் ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரு. அந்த கஸ்டமர் நம்ம பிராண்டை இன்னொரு கஸ்டமர்கிட்ட ரெஃபர் பண்ணுறாரு, அவர் நம்ம பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. அப்போ அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அது சேல்ஸ் ஆகுது. அந்த சேல்ஸான கஸ்டமர்ஸ் நம்ம பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட்டிங் டு மார்க்கெட்டிங், சேல்ஸ் டு சேல்ஸ், இந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதனால நிறைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது முதல்ல மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, சேல்ஸுங்கிற மைண்ட் செட்லேயே நம்ம பண்ணக்கூடாது. முதல்ல மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் நம்ம பிராண்டு, நம்ம பிராண்டோட குவாலிட்டியோட அட்வான்டேஜஸ் என்ன, அதனுடைய மெரிட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட அப்டேட்ஸு, மார்க்கெட்டில் ஏன்னா ஒரு பொருளை ஒருத்தர் மட்டும் தயாரிக்கலை, ஒரே பொருள் தான் யூஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்புன்னு வைங்களேன், சோப்புன்னு வைங்களேன், அதில் பலதரப்பட்ட கம்பெனிகள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிராண்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, அதை எப்படி சேல்ஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கோட முதல்ல மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், கஸ்டமரோட மைண்ட் செட்டை தெரிஞ்சிருக்கணும். எடுத்தோடனே சில மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வாய் போன உடனே இவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அவ்வளோத்தையும் கஸ்டமர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல நம்ம பேசக்கூடியதை கஸ்டமர் அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்காங்களா, நம்ம அவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு
நம்ம பேசுகிறோமா, அவங்களுக்கு சில கஸ்டமர்கிட்ட நம்ம என்னதான் பேசினாலும் பேசி முடிச்சுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம பேச்சை முதல்ல கஸ்டமர் விரும்பணும். நம்மளுடைய கம்யூனிகேஷன் விரும்பணும். நம்மளுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன், நம்ம அந்த பொருளுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்தை அந்த கஸ்டமர் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள கவர் பண்ணி நம்ம அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங்கில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து அட்ராக்ஷன். அந்த கஸ்டமரை நம்ம கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு, நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அப்ரோச்சஸ் வந்து இருக்கணும். இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் அதர் பிராண்டை பற்றியே கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. எப்போவுமே மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு நோ வி ஷுட் நாட் கம்பேர் வித் எனி அதர் பிராண்ட்ஸ். வி ஹேவ் டு டாக் அபவுட் ஒன்லி அவர் பிராண்ட்ஸ். நம்ம பிராண்டை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர வேற பிராண்டோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, சார் அந்த பொருளுக்கும் இந்த பொருளுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்கச்சில தான் நம்ம வந்து நம்மளுடைய பிராண்டை பற்றி எடுத்து சொல்லணும். சப்போஸ் நம்மளுடைய குவாலிட்டி நம்மளுடைய பிராண்டை பற்றி மட்டும் சொன்னால் மட்டும்தான் we can சக்ஸஸ். நம்ம வந்து மார்க்கெட்டில் அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணச்சில அந்த பிராண்ட் வந்து இட் இஸ் எ க்ரோவிங் தட்ஸ். நம்ம பிராண்ட் வந்து நம்ம வந்து அந்த பிராண்டுக்கு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பிராண்டு நம்மளுடைய குவாலிட்டியை பற்றி, நம்மளுடைய ப்ரைஸு, இதுகளை பற்றி பேசுகிற மார்க்கெட் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா அதர் பிராண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி நம்ம அந்த அதர் பிராண்ட்ஸை வந்து குறைச்சி பேசச்சில வந்து மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் வந்து தே வில் நாட் அக்செப்ட் தட்ஸ். ஏன்னா நம்மளுடைய பிராண்டில் என்ன இருக்குது, நம்மளுடைய பிராண்டை பற்றி சொல்லச்சில அது அவங்களை அட்ராக்ட் பண்ணி அந்த கஸ்டமர் நம்ம பக்கம் டைவர்ட் ஆகும். ஸோ இதுதான் மார்க்கெட்டிங். சிம்பிளான பாயிண்ட்ஸு மக்களே. சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ, மார்க்கெட்டிங் பண்ண சேல்ஸ். நான் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் சாம்பிள் சொன்னால் அதே ஒரு மார்க்கெட்டிங் ஒரு உதாரணமான பாயிண்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து ஒரு பொருளை மார்க்கெட் பண்ணுற கான்செப்டோட போகணுமே தவிர சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் சேல்ஸ் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங் பண்ணதில் ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கோ த்ரூ தட்ஸ். அதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சரியாயிடும். ஸோ மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். நீ ஒரு பொருளை பிராண்டை பற்றி எடுத்து கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுக்கு பேர் மார்க்கெட்டிங். அந்த புரிஞ்ச பிறகு அந்த கஸ்டமர் அந்த பொருளை தானாக கேட்டு வாங்குறதுக்கு பேர் சேல்ஸ். தட் இஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? மீண்டும் உங்களுக்கு அடுத்ததில் வந்து சேல்ஸை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.